இந்த டீல் எல்லாமே டாலரை ஒழிச்சு கட்டிட்டு அவங்க கரன்சில தான் நடக்க போகுது. ஓகே. அப்போ டாலருக்கான தேவையும் குறைகின்றது. சார் இப்ப ட்ரம்ப்புக்குமே அதுதான் அச்சமா இதை வந்து முட்டாள்தனம்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? இல்ல, சரி விடுங்க. ட்ரம்ப்புக்கு அதுதான் எதிரி அச்சமா வந்து சார்? முட்டாள்தனமா ஏதோ பண்ணிட்டே இருக்கும்போது நாம எதுவும் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்ன வேணா பண்ணிக்கோ, நீங்க வந்து தலைகீழ இந்த பாலத்திலேருந்து குதிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷமா போயிட்டு வாங்க, அப்படிதான் எதிரியை பார்த்து சொல்லணுமே தவிர வேற எதுவுமே நாம பண்ணக்கூடாது. நிரஞ்சன், ட்ரம்ப் அவர்களுக்கும் அதுதான் அச்சமா? டாலருடைய அந்த மதிப்பு குறைஞ்சிரும், வேற கரன்சி வந்துரும் அப்படிங்கிற மாதிரி அச்சத்தினால தான் இதெல்லாம் பண்றாரா? சீனா மேல, இந்தியா மேல? இல்ல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் எல்லாமே வந்து முக்காவாசி சைனாவுக்கு போயிடுது. சீனாவுக்கு எதிராக அவருக்கு ஒரு பெரிய ட்ரேட் இம்பேலன்ஸ் இருந்தது. அவர் என்ன பண்றாரு, எல்லா நாடுகளும் இங்க கொண்டு வந்து விற்கிறாங்க, நாங்க எல்லா நாட்டிலேருந்து வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனா எங்க நாட்டிலேருந்து நீங்க ஒண்ணுமே வாங்க மாட்டேங்கிறீங்க. இதுல தான் அவர் ஆரம்பிச்சதுங்க.